வணக்கம் நண்பர்களே. ஆஃபீஸ் போகலான்னு கிளம்பி வெளியில் வந்து பார்த்தா வெளியில் நல்ல ஸ்னோ. அதான் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், எல்லா இடமும் பனியாளர் சூழ்ந்து வெள்ளப்போர்வையை போத்துற மாதிரி இருக்குது. எப்படி ஆயிடுச்சு ஸ்னோனால. இங்கே எல்லாம் ஸ்னோவாக இருந்தாலும் மெயின் ரோடு மட்டும் எந்த ஒரு ஸ்னோவையும் காணோம். மெயின் ரோடெலாம் கிளியராக இருக்குது. ஓகே, இப்போ நான் என்னோடய ஹோம்லேருந்து ஆஃபீஸ்க்காக நடந்து ஆஃபீஸ் போகிறதுக்காக பஸ் ஏறதுக்காக போயிட்டுருக்கேன். பாருங்கள், குருவிங்கெலாம் ஸ்னோவில் ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்குங்க. ஹலோ குருவிஸ், உங்களுக்கெல்லாம் குளிராதான்னு கேட்கணும்னு தோணுச்சு. சிக்னல் போட்டிருக்காங்க, அதான் வெயிட்டிங்கில் இருக்கேன். அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சிக்னல் கிராஸ் பண்ணுறதுக்காக. இது வந்து பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்கிற ஒரு சர்ச்சு. ஓகே, வாங்க ரோடை கிராஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி பனியில் நடக்கிறப்ப பார்த்து நடக்கணும். ஏன்னா ரோடெல்லாம் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும், ஈஸியாக வலிக்கு கீழே உள்ள சான்சஸ் இருக்குது. எனக்கு பின்னாடி ஒரு பஸ் வருது பார்த்தீங்களா, அதுதான் இந்த ஊர் கவர்மெண்ட் பஸ்ஸு, ஐ மீன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸு. இப்போ சிக்காகோ டவுன் டவுன் வந்துட்டேன். இங்கே பாருங்கள், ஸ்னோலாம் கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. சிக்காகோவில் ரொம்ப ஹெவியாக இருக்குது ஸ்னோ. அப்பா, ஆப்போசிட்டில் இருக்கிற பில்டிங்கு அந்த அளவுக்கு தெரியல, அந்த அளவுக்கு ஸ்னோ ரொம்ப ஹெவியாக இருக்குது. மக்கள் நடந்து போகிற அந்த சைடு வாக்கெலாம் கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அங்கே நிற்கிறது ஒரு ஃபுட் ட்ரக்கு. இந்த ஸ்னோலையும் கூட மக்கள் போய் இங்கே ஃபுட் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுடைய நார்மல் லைஃப் இந்த ஸ்னோவாலேயோ இல்லை இதனால எந்த விதத்துலேயும் அவங்களுக்கு இம்பேக்ட் ஆகாது. அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இது வந்து அப்பார்ட்மெண்ட் முன்னாடி இருக்கிற ஒரு பார்க்கிங் ஸ்லாட். இங்கே பாருங்கள், பார்க்கிங் ஸ்லாட்லாம் கிளியராக இருக்குது. எல்லா ஸ்னோவும் கிளியர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி மெயின் ரோடு, அப்புறம் மக்கள் நடந்து போகிற சைடு வாக்கு, இதெல்லாம் க்ளீனாக இருக்குது. மற்ற இடங்கள்லாம் ஸ்னோவால் கவர் ஆகிருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கமர்ஷியல் பில்டிங்காக இருந்தாலும் சரி, இல்லை அப்பார்ட்மெண்ட் பில்டிங்காக இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தாலும் சரி, அவங்க ப்ராப்பர்ட்டி முன்னாடி இருக்கிற அந்த சைடு வாக், அந்த பப்ளிக் யூஸ் பண்ணுற சைடு வாக்கில் வந்து எந்த ஒரு ஸ்னோவும் கவர் ஆகாமல் பார்த்துக்கிறது அவங்களுடைய பொறுப்பு. இன்கேஸ் அந்த மாதிரி அவங்க ஸ்னோவை ஷவல் பண்ணல, ரிமூவ் பண்ணலன்னா கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. இது எவ்வளோனா $50 to $500 வரையிலும் ஃபைன் போடுவாங்க. இது வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் மட்டும். இதே கமர்ஷியல் ஆர் பிஸ்னஸாக இருந்ததுன்னா அவங்களுக்கு இன்னும் ஹெஃப்டியாக ஃபைன் போடுவாங்க. இங்கே பாருங்கள், அவங்க ஒரு பார்க்கிங் ஸ்லாட்லேருந்து ஒருத்தர் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே வந்து மக்கள் நடந்து போகிற அந்த பெடஸ்ட்ரைன் வாக்னு சொல்லுவாங்களா, அதில் இருக்கிற ஸ்னோலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்ணியையும் வெளியில் புஷ் பண்ணிகிட்ருக்காரு. அடுத்து நம்ம சிக்காகோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். இது வந்து ஹார்வர்ட் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், ட்ராக் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு ஸ்னோவால். இங்கே பார்த்திங்கன்னா ஸ்னோ டைம்லலாம் ரொம்ப குளிராக இருக்கும். அதனால் அவங்க வந்து பொதுமக்கள் வந்து அந்த குளிர்னால இம்பேக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தனியாக அவங்களுக்குன்னு ஒரு ஷட்டர் வச்சுருப்பாங்க. ஷட்டரில் வந்து ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணோம்னா அவங்கள அந்த ஒரு இன்ஃப்ராரெட் லைட் இருக்கும், அதுலேருந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம பெடஸ்ட்ரைன் வாக் எப்படி இருக்குது, ஸ்னோக்கு அப்புறம் அந்த மக்கள் நடந்து போகிற அந்த பெடஸ்ட்ரைன் வாக் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். இன்கேஸ் கிளியர் பண்ணலன்னா அது இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஷூவெலாம் போட்டு நடக்க முடியாது. விண்டருக்குன்னு தனி ஷூ விற்கும், அது வந்து ஸ்னோவில் நடக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதாவது அதோடய பாட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிரிப்பியாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த ஷூ வந்து வாட்டர் ப்ரூஃபு. நீங்கள் போட்டு நடக்கிறப்ப உங்கள் கால்குள்ளே தண்ணியும் போகாது, இல்லாட்டினா கால் ரொம்ப வெட்டாகி இன்னும் உங்கள் ஃபீட் ரொம்ப கோல்டாயிரும். இது வந்து பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்க ஒரு பார்க். இங்கே பாருங்கள், ரோடெல்லாம் கிளியராக இருக்குது. அப்படி சொன்ன மாதிரி இந்த ரோடெல்லாம் கிளியராக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த ரோடைய மெயின்டெனன்ஸ் ஃபுல்லாமே கவர்மெண்ட் பார்த்துக்குவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்னோ வரத்துக்கு முன்னாடி இந்த ரோட்டில் வந்து உப்பை வந்து தூவி விட்டுருவாங்க. சால்ட்டு, உப்பு, இதுக்கு தனியாக உப்பு விற்கும் கடையில், அதை வாங்கி தூவி விட்டுருவாங்க. இப்போ ஸ்னோ வந்து அந்த உப்பில் படுறப்ப தானாகவே கரைஞ்சி தண்ணி ஆயிரும். அதாவது டெக்னிக்கலாக சொல்லணும்னா சாலிட் ஸ்டேட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறிடும். அதனால் ரோட்டில் எந்த வித ஸ்னோவும் அக்குமுலேட் ஆகாது. அப்படியே அக்குமுலேட் ஆகிருந்தாலும் கவர்மெண்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. இது வந்து ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் இருக்கிற செடியெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்னோவால்
கவர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இது ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இந்த மாதிரி செடிங்கள்லாம் இங்கே மட்டும்தான் அந்த விண்டரில் மட்டும்தான் வளரும். மற்ற இடங்கள்லாம் வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இது. இந்த ஊருக்கு தகுந்த மாதிரி இந்த செடிகள்லாம் வளரும். அது இங்கே விண்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாதிரி நார்மலான லைஃப் கிடையாது. நம்ம வெளியில் போகிறப்போ ஒவ்வொரு நாளுமே அந்த வெதர் ஆப்பை வச்சு இன்றைக்கி என்ன டெம்பரேச்சர், இன்றைக்கி ஸ்னோ பெய்யுமா இல்லை மழை வருமா அப்படின்னு நம்ம செக் பண்ணிட்டு தான் போகணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ட்ரெஸ்அப் பண்ணிட்டு போகணும். நம்ம ஸ்னோ பெஞ்சு முடிஞ்சோன்னா 1 or 2 days கழித்து கடும் குளிராக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் 0 degree Celsius, சம்டைம்ஸ் அது கம்மியாக -18 degree Celsius வரலும் இங்கே சிக்காகோவில் போகும். அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம தெர்மல் கிளாத்து அப்படி இல்லைனா 2 to 3 layers ஆஃப் ட்ரெஸ் போட்டு தான் போக முடியும். க்ளவுஸும் பார்த்திங்கன்னா ஒரு க்ளவுஸ் பத்தாது, 2 இல்லைனா 2 க்ளவுஸ் அது கண்டிப்பாக போட்டு தான் வெளியே போயாகணும். அப்படியே 2 க்ளவுஸ் போட்டுட்டு வெளியில் போனாலுமே அந்த ஃபிங்கர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கோல்டை ஃபீல் பண்ணும். அதை தடுக்க முடியாது. அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது. அதை வேணால் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸ்னோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தாலும் அதுக்கப்புறம் வர்ற கடும் குளிர் வந்து அந்த ஸ்னோவே வெறுக்க வச்சிரும். இதுதான் உண்மை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.